விஜய் வந்தா நல்லா இருக்கும். விஜய் வந்து நல்லா இருக்குமா? என்ன சார் மூத்த குடிகள் எல்லாருமே வந்து இல்ல 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 ஏடிஎம்கே சொல்லும்போது எல்லாரையும் பார்த்துட்டோம், ஆ, இவரையும் பார்ப்போம். அப்படியா? ஆமா, அவருக்கான பல நெருக்கடிகள் வருது, ஒரு நல்லா சமாளிச்சுட்டாரு. சமாளிச்சுட்டு வரா. ஆனா எவ்வளவோ ஒரு நெருக்கடி பார்த்துட்டாரு. ஆனா எலெக்ஷனுக்கு ஒரு 10 நாள் தான் இருக்கு அப்படின்னும் போது அவர் வெளியே வர வேண்டியது இல்லைங்க, வீட்டுல இருந்து ஜெயிச்சிருவாரு. அப்படியா? அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன ஒரு சார் எம்ஜிஆர், ஒரு காமராஜர் மாதிரி, ஓ ஒரு முத்தலால் வைத்தியர் மாதிரி. ஓகே. என்ன சார் மாஸ் பண்றீங்க சார், உங்களோட வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப எனர்ஜெட்டிக்கா உண்மை இருக்கு. இல்லைங்க, நீங்க வந்து அடுத்த நாலாவது பாருங்க, டோட்டலா எல்லாம் மாறிடும். அப்படியா? ஆனா இதுக்காக திமுக அதிமுக அப்படின்னு சொல்லி அவங்க கலந்து அவங்க இஷ்டம் தான். உங்களுக்கு நிறைய பணம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, ஓகே. பண்ணுவாங்க. இவற்ற மக்கள் செல்வாக்கு இருக்கு. சரி, மக்கள் செல்வாக்குனா எந்த அளவுக்கு நினைக்கிறீங்க? நீங்க பாக்குறீங்களா ஒரு இடத்துலயும் பணம் கொடுக்காம வர கூட்டம், தானா சேர்ந்த கூட்டம், அதனால தானா வந்துடுவார். விஜய் தான் வரணும் எனக்கு. எதுக்காக? அவர் தான் எங்களுக்கு மெயின். அவர் வந்தால் தான் ஒரு இதுவாக பண்ணுவாங்க எங்களுக்கு. அவர் வந்துட்டாரு வச்சியா வாயின் சாப் எல்லாமே முட்டும், கடையே எல்லாமே முன்னாலும் நாங்கள் சந்தோஷமா வரணும். தளபதி வந்தாலும் எங்கள் ஊரெல்லாம் மாற்றி வருது. இள தளபதி.